Good morning students. Last class we have seen the climatic factors. Climatic factorsல வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம் இல்லையா, லைட் பார்த்துருக்குறோம், டெம்பரேச்சர் பார்த்துருக்குறோம். இன்னும் அதில் வந்து we have to see water, soil and wind, fire. We have to see this and all. Okay, today we are going to see that remaining part of the climatic factors. Next வந்து வாட்டர் அப்படின்னக்குள்ளார how the temperature will be very important for the plant growth and according to their zonal level. Such a manner, water is one of the most important climatic factor. Without water, plant cannot do anything, isn't it? So, water அப்படின்றது வந்து என்னது, எல்லா லிவிங் ஆர்கானிசம், not only in the plant, both the living, all the living organisms, whether it is the plants or animals, it is a vital process of all living organisms. Then, most probably, in our எர்த் வாட்டர் கவர்ஸ் மோர் தென் 70% இல்லையா. ஸோ அது வந்து என்னது, இன் நேச்சர் வாட்டர் இஸ் அவைலபிள். பிளான்ட் நேச்சராக வந்து பிளான்ட்ஸ் எப்படி வாட்டர் கிடைக்கும், மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், ரெயின்ஃபால் இல்லையா. அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் அண்டு சாயில் வாட்டர், பர்சிபிடேஷன் இன் சாயில் வாட்டர் இருக்கு இல்லையா, ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அந்த வாட்டர் வில் பி அப்சர்வ்டு பை தி சாயில் அண்ட் இட் வில் பி ரீட்டைன் இன் இட்ஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னது, அந்த சாயில் வாட்டர். அதுவும் எஸ்பெஷலி அவைலபிள் வாட்டர் ஆஃப் பிளான்ஸ் வந்து கேப்லரி வாட்டர் 11th இது வந்து நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல் அப்படின்ற லெசனில் வந்து தெளிவாக படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கேப்லரி வாட்டர் வில் பி த அவைலபிள் வாட்டர் ஆஃப் பிளான்ஸ் இல்லையா. ஸோ இங்கே இந்த அதே மாதிரி ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் டிபெண்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். Further, the quality of water is also important, especially for the aquatic organism. The total amount of water salinity is different. Water bodies are 0.5% in inland water. Fresh waterல வந்து வாட்டர் சாலினிட்டி அப்படின்றது என்னது, அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது ஓகேவா. ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்னு ஏன் சொல்கிறோம், உப்பு இல்லாமல் அதோட அந்த சால்ட்டோட கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் அதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து 0.5% வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். தென் 0.30 to 35% இன் சீ வாட்டர். ஸோ 35% சீ வாட்டர் இருக்கும். அதே மாதிரி மோர் தென் 100% இன் ஹைப்பர் சலைன் வாட்டர், லகூன்ஸ் அப்படில வந்து 100%ஓட அதிக அளவில் இருக்கும். ஸோ அப்போ அந்த சலைன் வாட்டரில் வந்து பிளான்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு லிவ், இஸ்ன்ட் இட். ஸோ அந்த சலைன் வாட்டரில் வாழக்கூடிய தாவரங்கள் மட்டும் அந்த உப்புத்தன்மையை டாலரேட் பண்ணிவிட்டு வாழக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல வாழும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆல் த பிளான்ஸ் வில் நாட் க்ரோ இன் தட். மோஸ்ட்லி பிளான்ஸ் ஆர் லிவிங் இன் தி சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னது, எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஏன் அப்போ சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, எப்பயுமே வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடத்துல த்ரூ அவுட் த இயர் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளான்ஸ் க்ரோத் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து நல்ல பசுமையாகவும் எப்பயுமே வாட்டர் அவைலபிலிட்டி அதை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு அதை சொல்கிறோம். தென் ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபவுண்ட் வேர் த ஹெவி ரெயின்ஃபால் அக்கர்ஸ் டியூரிங் வின்டர் அண்ட் லோ ரெயின்ஃபால் டியூரிங் சம்மர். அதாவது வின்டரில் நல்ல ஹெவியாக ரெயின்ஃபால் இருக்கும், அதே மாதிரி சம்மரில் வந்து கொஞ்சம் லோ ரெயின்ஃபால். அப்போ என்ன இருக்கும், த்ரூ அவுட் த இயர் ரெயின்ஃபால் வில் பி தேர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட், ஓகேவா. இதெல்லாமே வந்து திரும்பவும் சொல்கிறது, இந்த லெசனில் எல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், ஓகேவா. தென் வாட்டர் சாலினிட்டியை, டாலரன்ஸ் ஆஃப் சாலினிட்டியை பொறுத்து ஆர்கானிசம்ஸ் மே பி டிவைடட் இன்டு 2 டைப்ஸ், யூரிஹலைன் அண்டு ஸ்டீனோஹலைன். யூரிஹலைன் அப்படின்றது என்னென்னா, ஆர்கானிசம்ஸ் விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் salinity. எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே அண்டு மெரைனா ஆஞ்சியோஸ்பர்ம். ஸோ மெரைன் அப்படின்னாவே என்னது, கடலில் வாழக்கூடிய ஆல்கைகள். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாலினிட்டி, அந்த சால்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் salinity, அதுதான் வந்து யூரிஹலைன். ஸ்டீனோஹலைன் அப்படின்றது என்ன, ஆர்கானிசம் விச் கேன் வித்ஸ்டாண்ட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் salinity. ஒரு குறைஞ்சபட்சம் வந்து அந்த வாட்டர் சாலினிட்டியாக இருந்தால் மட்டுமே இருந்தால் அது வந்து விஸ்டாண்ட் பண்ணி வாழும். சப்போஸ் வாட்டர் கண்டென்ட் வில் பி மோர் அப்படின்னாக்குள்ளார தட் பிளான்ட் வில் டை இன் தட், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பிளான்ஸ் ஆஃப் எஸ்டாரிஸ். தென் அந்த டெர்மினாலஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து
டெம்பரேச்சர் சாலினிட்டி, தென் தெர்மல் சாலினிட்டி, வாட்டர் சாலினிட்டின்னு கொடுத்து டூ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீனோதெர்மல் அப்படின்றது வந்து டெர்மினாலஜி வந்து ஸ்டீனோதெர்மல் அப்படின்னா என்ன, ஸ்டீனோதெர்மல் யூரிதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சரை, அதாவது பேஸ்டு ஆன் த டெம்பரேச்சர் யூரிதெர்மல் அண்ட் ஸ்டீனோதெர்மல் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த சலினிட்டி யூரிஹலைன் அண்ட் ஸ்டீனோஹலைன். பேஸ்ட் ஆன் த ஹேபிடேட் செலெக்ஷனை பொறுத்து யூரியோசியஸ் அண்ட் ஸ்டீனோசியஸ் இருக்குது. தென் பேஸ்ட் ஆன் த வாட்டர் அவைலபிலிட்டி urihydric and stenohydric. Based on the food, uriphagic and stenophagic. Based on the depth of the water or habitat, uribathic and stenobathic அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. யூரி அப்படின்னாவே என்னது, ஹை ரேஞ்சில் இருக்கும். ஸ்டீனோ அப்படின்னா டாலரபிள் ரேஞ்சஸ் ஆர் மினிமம் ரேஞ்சஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி. டாக்ஸிசிட்டி அப்படின்னா என்ன, சம் பாய்சனஸ் கண்டிஷன்ஸ், அதுதான் வந்து என்னது டாக்ஸிசிட்டி. அதாவது மழை நீர்லையோ அல்லது இப்போ சம்டைம்ஸ் வந்து ஆசிட் ரெயின் எல்லாம் வருது, அதே மாதிரி நம்ம நிலத்துக்கு உரம் போடுறோம் இல்லையா, அதனால் வந்து என்ன ஆகும், மண் வந்து டாக்ஸிக் கண்டிஷன் ஆகும். அதை எல்லாமே வந்து டாலரேட் பண்ணி வாழக்கூடிய பிளான்ஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல் த பிளான்ஸ் வில் நாட் பி டாலரேட் ஆல் த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி. இட் ஹேஸ் some plants has a capacity to tolerate some type of toxic. ஓகே. இங்கே வந்து சோயாபீன் அண்ட் டொமேட்டோ மேனேஜ் டு டாலரேட் presence of cadmium poisoning by isolating cadmium and storing into few groups of cells and prevent cadmium affecting other cells. ஸோ சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, சோயாபீன்ஸுக்கும் டொமேட்டோக்கும் என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, காட்மியம் அப்படின்றது ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டான்ஸ் இல்லையா, அதை வந்து டாலரேட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த தட் வில் நாட் அஃபெக்ட் அதர் செல்ஸ். அந்த காட்மியம் வந்து அதர் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அது வந்து என்ன பண்ணும், ப்ரிவெண்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தென் ரைசன் ஐகார்னியா. ஐகார்னியா அப்படின்றது வாட்டர் ஹயாசின்த் இருக்கு இல்லையா, இட் டாலரேட் காட்மியம் பை பைண்டிங் இட் டு தயர் ப்ரோட்டீன்ஸ். அந்த அது ரைஸும் ஐகார்னியாவும் என்ன பண்ணும், அந்த காட்மியம் அப்படின்றத அதோட செகண்டரி மெட்டபாலிட் ஃபார்மேட் ஆகும் பொழுது ப்ரோட்டீனோட பைண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இட் வில் பி டாலரேட் பண்ணிக்கும். அதாவது இட் வில் நாட் பி ஸ்ப்ரெட் டு அதர் அஃபெக்ட் தி அதர் செல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. தீஸ் பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிமூவ் காட்மியம் ஃப்ரம் கண்டாமினேட்டட் சாயில். திஸ் இஸ் நோன் அஸ் ஃபைட்டோரெமிடியேஷன்ஸ். ஃபைட்டோரெமிடியேஷன் அப்படின்னு பயோரெமிடியேஷன் நம்ம படித்தோம் இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் பிளான்ஸ் டு க்ளீன் த என்விரான்மெண்டல். அதே மாதிரி ஃபைட்டோரெமிடியேஷன் அப்படின்றது இப்போ காட்மியம் இருக்கிற இடத்துல வந்து அதிக அளவு காட்மியம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ரைஸையோ இல்லை ஐகார்னியாவோ இல்லை சோயாபீன்ஸ் போடுறது அந்த மாதிரியான பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணும் பொழுது தட் என்விரான்மெண்டல் வில் பி க்ளீன்டு வித் ஸோ அங்கே இருக்கக்கூடிய காட்மியம் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ சச் எ ப்ராசஸ் இஸ் கால்டு பைட்டோ ரெமிடியேஷன்ஸ். இதுதான் வந்து என்னது உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து விண்டு. ஸோ எப்படி வந்து வாட்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி wind is the one most important thing. ஸோ ஏர் இஸ் மோஷன் இஸ் விண்ட் அப்படின்னா என்ன, மூவிங் ஏர் இஸ் கால்டு விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். மூவிங் ஏர் இஸ் கால்டு wind. It is also vital ecological factor. The atmospheric air contains a number of gases, particles and other constituents. The composition of gases in atmosphere is as follows. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸில் வந்து என்ன, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் வந்து நிறைய காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நியான், நிறைய கேஸஸ் இருக்கும். அதில் மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ 78% வந்து எவ்வளோ இருக்குது, நைட்ரஜனும், ஆக்சிஜன் வந்து 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, அண்ட் ரிமைனிங் வந்து ஆர்கான் அண்ட் அதர் கேஸஸ் வந்து 0.93% இருக்கும். இந்த பர்சன்டேஜஸ் எல்லாமே வந்து எதில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78, carbon dioxide 0.0 and argon and remaining are gases. The other components of wind are water vapor, gaseous pollutant, dust, smoke particles, microorganisms, pollen grains, spores, etc. Anemometer அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் an instrument used to measure the speed of wind. அதாவது ஒரு காற்று அடிக்கக்கூடிய வேகத்தை வந்து அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் தான் வந்து என்னது, அனிமோமீட்டர். இந்த அல்படோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது போன வருஷம் வந்து பப்ளிக் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் அல்படோ எஃபெக்ட் அப்படின்னு. ஸோ
க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆர் அல்பெடோ எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா gases let out to atmospheric causes climatic change, emission of dust and aerosols அப்படின்றது என்னது ஸ்மால் சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இன் சஸ்பென்ஷன் இன் த அட்மாஸ்பியர் அப்படின்னு அந்த சுற்றுச்சூழலில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கேசஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிக்கலுக்கு வந்து என்ன பேர் ஏரோசால்ஸ் அப்படின்னு பேர். தென் அதாவது அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்தோ இல்லை ஆட்டோமொபைல்ஸோ இல்லை ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது இல்லை ஆசிட் ரெயின் ஆகும் பொழுது என்ன ஆகும், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. அதாவது என்ன ஆகும், அங்கேருந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த கேசியஸ் பார்ட்டிக்கல், அந்த ஏரோசால் அப்படின்னு சொல்கிறது என்ன, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும், இட் வில் பி காசஸ் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன். டியூ டு த பொல்யூஷன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மே பி changed. It is play an important role in the distributing the temperature level of any region. Aerosols with small particles reflecting the solar radiation entering to the atmosphere. This is known as albedo effect. இந்த ஏரோசல் அப்படின்றது என்னென்னா, ஏரோசல் அப்படி அந்த சாயில் பார்ட்டிக்கல், லிக்விட் பார்ட்டிக்கலோ அல்லது சாலிட் பார்ட்டிகல்ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் ரேடியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து என் அட்மாஸ்பியரில் என்ட்ரு ஆகிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது, அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஸோ இட் ரெடியூசஸ் த டெம்பரேச்சர் லிமிட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து எந்த சாயில் பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இட் வில் பி ரீச் த பிளான்ட் இன் த ப்ராப்பர் மேனர். தென் இட் வில் த நார்மல் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ் வில் பி அக்கர் இன் தி ப்ராப்பர் மேனர். பட் இந்த ஏரோசல்ஸ் இருக்கும் பொழுது என்ன ஆகும், இட் வில் பி reflecting capacity of that solar radiations will be minimized. So it will affect the photosynthesis and respiration. Then the sulfur compounds of response, acid rain அப்படின்றது என்னது, சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடெலாம் சேர்ந்து உருவாகக்கூடியதா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் வந்து என்ன ஆகும், நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் வந்து பொல்யூட் ஆகும் இல்லையா. அதுதான் வந்து என்னது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஆர் அல்படோ எஃபெக்ட். இந்த அல்படோ எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்றது என்ன, விண்டோ சப்போஸ் ஓவர் ப்ளோயிங் ஆஃப் விண்டோ அல்லது லெஸ் ப்ளோயிங் ஆஃப் விண்டோ என்னத்தை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். Then causes water formation in lakes and ocean, promotes aeration of water. அதாவது இந்த என்ன ஆகும், வேவ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த அதிகளவு காற்றடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த லேக்ஸ் ஓஷன்லலாம் வந்து அந்த வேவ்ஸ் வந்து நல்லா அதிகமாக அலைகள் வந்து அதிகமாக அடிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஏரேஷன் அப்படின்றது அந்த வாட்டர் பாடிஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த காற்றினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தும். தென் ஸ்ட்ராங் விண்ட் காசஸ் சாயில் எரோஷன் அண்ட் ரெடியூசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதிக அளவு காற்றடிக்கும் பொழுது என்ன ஆகும், இட் வில் பி டேக்கன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் விச் இஸ் இன் த அப்பர் லேயர். ஸோ அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கக்கூடிய அந்த சாயில் எல்லாமே வந்து காற்றுக்கு இதாக பறந்து போகும். இப்போ ஒரு மணல் பகுதியாக இருக்குது, இல்லை ஈரப்பதமாக இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. சப்போஸ் அது வந்து ரொம்ப வேகமாக காற்று புயலெல்லாம் அடிக்குது அப்படின்னக்குள்ளே நாங்கள் அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அதே மாதிரி ரெடியூஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி. எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பர் மோஸ்ட் லேயர் தான் வந்து நம்ம ஹியூமஸ்னு சொல்கிறோம். அந்த ஹியூமஸ் லேயர் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே என்ன ஆகும், அங்கே வந்து அந்த சாயில் ஃபெர்டிலிட்டியாக இருக்காது. தென் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் அனிமோஃபிலஸ் பிளான்ட். ஸோ மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸு, அதாவது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரங்களுக்கு வந்து இந்த விண்ட் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஸ். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிஸ்போசல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், ஸ்போர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஸ்ட்ராங் விண்ட் மே காஸ் அப்ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீஸ். அதாவது ரொம்ப அதிகளவு புயல் காற்று அடிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா மரங்கள்லாம் வந்து வேரோட சாஞ்சு போகுது இல்லையா, அதுதான் வந்து அப்ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீஸ். தென் யூனிடைரக்ஷனல் விண்ட் ஸ்டிமுலேட்ஸ் டெவலப்பிங் ஆஃப் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் இன் த ட்ரீஸ். ஸோ ஒரே டைரக்ஷன்ஸில் ஃப்ளாக் ஃபார்ம் இன் ட்ரீஸ் அப்படின்றது ஒரே டைரக்ஷனில் வந்து காற்றடிச்சிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள் எல்லாம் ஒரே பக்கமாக போகும் பொழுது இட் லுக்ஸ் லைக் எ ஃப்ளாக். அதுதான் வந்து என்னது ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீ. ஸோ இதுதான் வந்து என்னது எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட். நெக்ஸ்ட்டு ஃபயர். ஃபயர் அப்படின்றது என்னது, ஃபயர் இதுவும் வந்து ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டர். ஃபயர் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் காஸ்டு டியூ டு தி
கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்பியூஷன் ரிலீஸிங் ஹீட் அண்ட் லைட். ஸோ என்னது கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது அதிக அளவு வெப்பமும் ஒளியும் உமிழப்படும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான் வந்து ஃபயர். அதான் என்னது, அதிக அளவில் பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து வெயில் காலத்திலலாம் பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மரங்கள்லாம் வந்து காற்றுக்கு உராயும் பொழுது என்ன ஆகும், ஃபயர் ஆகும் இல்லையா, ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகும். அதுதான் வந்து chemical composition. Then it is mostly man-made and smoke sometimes develop naturally due to the friction between the tree surface. Fire is generally divided into. ஸோ மோஸ்ட்லி இது வந்து மேன்மேடாக இருக்கும். சப்போஸ் நம்மளோட கவனக்குறைவுனால ஃபயர் ஏற்படும். பட் மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்ப ரேராக வந்து நேச்சுரலாக நடக்கும். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் மேக்ஸ் தி ஃபயர். ஸோ ஃபயர் இஸ் ஜெனரலி டிவைடட் இன்டு கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர், கிரவுண்ட் ஃபயர். கிரவுண்ட் ஃபயர் அப்படின்றது என்ன, விச் இஸ் ஃப்ளேம்லெஸ் அண்டு சப்டிரேனியன். அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன புல் அதெல்லாம் வந்து இருந்தது. இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு தோட்டத்தில் வந்து எல்லாம் செடிகள்லாம் இப்போ கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த இலை தலையெல்லாம் அதிலே உரமாக போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் அந்த சோளம்லாம் விரைச்சாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கரும்பு சோளம்லாம் போட்டாங்கன்னா தே மே பி ஃபயர் இன் தட். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து சாம்பலை வந்து யூஸ் பண்ணுவாங்க உரமாக. அந்த மாதிரி அது வந்து என்ன இருக்கும், ரொம்ப அதிக அளவு ஃபயராக இருக்குது, அது ஃப்ளேம்லெஸ்ஸாக இருக்கும். தென் அதுதான் வந்து என்னது கிரவுண்ட் ஃபயர். சர்ஃபேஸ் ஃபயர் அப்படின்றது விச் கன்சியூம்ஸ் தி ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்hrub. ஸோ குட்டி குட்டி ஹெர்ப், சிறு செடிகள், புதர் செடிகள் அதெல்லாமே வந்து அதெல்லாம் வந்து எரியறதுக்கு பேர் தான் வந்து என்னது சர்ஃபேஸ் ஃபயர். கிரவுண்ட் ஃபயர் அப்படின்னா என்னென்னா, ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்குது இல்லையா, அதாவது அதிக அளவு காடுகள் எல்லாம் தீப்பற்றி இருந்தது அப்படின்னா அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் தான் உராஞ்சி என்ன பண்ணும். க்ரௌன் அப்படின்னா என்ன, ஹெட், என்னது கிரீடம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், தலைக்கு மேலே இருக்கிறதா கிரீடம். அந்த மாதிரி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை தலைகள்லாம் உராயறதுனால, அந்த மரங்கள்லாம் உராயறதுனால ஏற்படக்கூடிய அந்த ஃபயர் தான் வந்து என்னது க்ரௌன் ஃபயர். ஸோ இந்த மாதிரி ஃபயர் இருக்கிறதுனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா, fire has a direct lethal effect on plants. Burning scares are suitable places for the entry of parasitic fungi and insects. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளான்ட் மேலே இருக்கக்கூடிய பேரசைட்டிக்காக இருக்கக்கூடிய ஃபங்கஸோ அல்லது இன்செக்ட்ஸோ இருந்தது அப்படின்னா அது என்ட்ரி ஆகிறது. அதாவது என்ன ஆகும், பேரசைட்டிக் பிளான்ஸோ அல்லது பேரசைட்டிக் அனிமல்ஸோ இட் வில் பி கெட்டிங் ஸ்கேர்டு டு பி அட்டாச்டு வித் த ஹோஸ்ட் பிளான்ட். ஸோ அது என்ன பண்ணுறது, திடீர்னு தீப்பது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட லைஃப்பும் முடிஞ்சிடும் அப்படின்றனால இட் வில் பி ஸ்கேர். தென் இட் பிரிங்ஸ் அவுட் த அல்டர்னேஷன் ஆஃப் லைட் ரெயின்ஃபால், நியூட்ரிஷன் சைக்கிள், ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில், பிஹெச், சாயில் ஃப்ளோரா அண்ட் ஃபன்னா. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, இது இட் வில் பி அஃபெக்ட் ஆல் த ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் ஆஃப் தி என்விரான்மெண்டல், அதாவது நியூட்ரிஷன் சைக்கிள், ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில், பிஹெச், அதோட சாயில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா ஃபன்னா எல்லாத்தோட அட்மாஸ்பியரிக், அதாவது நேச்சுரல் க்ரோத் கண்டிஷனே வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும். தென் சம் ஃபங்கை விச் க்ரோ இன் சாயில் ஆஃப் பர்ன்ட் ஏரியாஸ் கால்டு ஃபைரோஃபில்லஸ். ஸோ இந்த பர்ன்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஃபைரோஃபில்லஸ். எக்ஸாம்பிள் ஃபைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும், இந்த ஃபைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில பூஞ்சைகள் வந்து எந்த இடத்துல வந்து சாயில் பர்ன்ட் ஏரியாவில் இருக்குமோ அந்த மாதிரியான ஃபங்கஸ்க்கு என்ன பேர், ஃபைரோஃபில்லஸ்னு பேர். எக்ஸாம்பிள் ஃபைரோனிமா கான்ஃப்ளூயன்சஸ். உங்களுக்கு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்களா. டெரிஸ் அப்படின்றது ஒரு வகையான டெரிடோஃபைட் பிளான்ட். ஃபர்ன் அப்படின்னா டெரிடோஃபைட். டெரிஸ் அப்படின்றது இட்ஸ் எ ஃபர்ன். அண்டு ஃபைரோனிமான்றது இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஃபைரோனிமா கான்ஃப்ளூயன்சஸ். அந்த ஃபங்கஸ் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா இண்டிகேட்ஸ் த பர்ன்ட் அப் அண்ட் ஃபயர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா. ஸோ தே ஆர் கால்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர். அதாவது அந்த பர்ன்டான லேண்டில் வந்து அந்த சாயில் சர்ஃபேஸில் வளரக்கூடியதான் இந்த டெரிஸும் ஃபைரோனிமாவும். ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து அந்த டெரிஸும் ஃபைரோனிமாவும் இருக்கோ அந்த இடத்துல வந்து சாயிலில் இருக்கக்கூடிய அந்த ஹெர்பு மாதிரியான பிளான்ஸ் வந்து பர்ன்ட் ஆகிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணலாம். ஓகேவா. தென் ஃபயர் பிரேக் அப்படின்னா என்ன, கண்டினியூஸாக வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து தீ பிடிக்குது அப்படின்னா கண்டினியூஸாக பக்கத்தில் மரங்கள் இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக பக்கத்தில் அது ஃபயர் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். சப்போஸ் நடுவில் ஒரு லேக்கோ இல்லை
ஒரு ஸ்ட்ரீமோ இருந்தது அப்படின்னா தட் வில் பி பிரேக்கப். அதுதான் வந்து என்னது ஃபயர் பிரேக். See, it is a gap made in the vegetation that act as a barrier to slow down or stop the progress of fire. A natural fire break அப்படின்றது நேச்சுரலாக இது, அதாவது சம்டைம்ஸ் நம்ம வெஜிடேஷன்ஸ் லேண்டில் ஃபயர் இருந்தது அப்படின்னா, நடுவில் வெஜிடேட்டிவ் லேண்ட் இல்லாமல் பேரர் லேண்ட் இருந்தது அப்படின்னா தட் ஃபயர் மே பி கண்ட்ரோல்டு. சம்டைம்ஸ் நேச்சுரல் ஃபயர் பிரேக்கப் அப்படின்றது தான் நம்ம சொன்ன இந்த ரிவரோ லேக்கோ இருந்தது அப்படின்னா தட் வில் பி பிரேக்கப் தி கண்டினியூஸ் ஃபயர். தென் ரைட்டிடோம். இந்த ரைட்டிடோம் வந்து எங்கே படித்தோம்? 11th படித்தோமா? ரைட்டிடோம் அப்படின்றது என்னது? இட் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பை பிளான்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபயர். அதாவது இந்த அதிகளவு மரக்கட்டைகள்லாம் உருவாச்சு அந்த செகண்டரி க்ரோத்தில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த செகண்டரி க்ரோத்தில் வந்து என்ன, அவுட்டர் பார்க் ஆஃப் த ட்ரீஸ் ஆர் கால்டு ரைட்டிடோம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து என்ன இருக்கும்? ஃபெல்லோஜன், ஃபெல்லம் அப்படின்ற அந்த வந்து என்ன இருக்கும்? ஃபெல்லோஜம், ஃபெல்லம், ஃபெல்லோடோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்தது தான் ரைட்டிடோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிக அளவு கட்டைத்தன்மையுடையதாக இருக்கும். ஸோ த அவுட்டர் பார்க் ஆஃப் ட்ரீஸ் விச் எக்ஸ்டர்ன்ஸ் டு த லாஸ்ட் ஃபார்ம்டு பெரிடம் இஸ் கால்டு ரைட்டிடோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஜூபரைஸ்டு பெரிடம். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும்? ஜூபரின் அப்படின்ற பொருள்கள் வந்து அதிகளவு படிந்திருக்கிறனால இட் வில் பி நேச்சராகவே என்னாகும், அது வந்து ஃபயர் ஆகாமல் அதை வந்து பிளான்ஸை வந்து அந்த ட்ரீயை வந்து ப்ரொடக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். It is a superized peridome, cortical and phloem tissues. It protects the stem against fire, water loss, invasion of insects and prevents influence by microorganisms. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரைட்டிடம். இதில் எல்லாமே வந்து ஒரு நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து என்னது? கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இது என்ன படித்தோம்? ஃபஸ்ட்டு இக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னாக்குள்ள கிளைமேட்டிக் ஃபேக்டர், எடாபிக் ஃபேக்டர், டோப்போகிராஃபிக் ஃபேக்டர், பயோட்டிக் ஃபேக்டர் படித்தோம். அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் தான் லைட், டெம்பரேச்சர், வாட்டர், விண்ட் அண்டு ஃபயர். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து கிளைமேட்டிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு வந்து எடாபிக் ஃபேக்டர்.